rich tech plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் யூடியூப் ஸ்டூடியோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக கூகுள் குரோமில் போகும்போது என்ன எரர் வருது அப்படின்றத பார்ப்போம். யூடியூப் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூபோட அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வேறு ப்ரௌசரில் எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் ஓபேரா மினி. அதாவது குரோம் ஸ்டூடியோவுக்கு எடிட்டிங்க்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ப்ரௌசர்னு யூடியூப் தரப்பில் சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சஃபாரி ஒன்று, ஃபயர்ஃபாக்ஸ் ஒன்று, இது தான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஓபேரா மினி ப்ரௌசரை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூடியூப் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இதே போல் வரும். இதில் யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக இதே போல் அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இதில் டெஸ்க்டாப் லேஅவுட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு கார்னர் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இதே போல் உங்களுக்கு வரும். இதில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் யூடியூப் தொடர்பான பலவிதமான தகவல்களும் பிளாகர் தொடர்பான பலவித தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் ஆகியாச்சு. இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதே நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற அப்ளிகேஷனில் பலவிதமான ஆப்ஷன்கள் உருவாகாமல் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி செய்யும்போது எல்லா மெத்தட்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராத ஆப்ஷன் கூட இதில் வரும். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு யூடியூப் ஸ்டூடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கிளாசிக் வெர்ஷன், பீட்டா வெர்ஷன் ட்ரை பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பீட்டா வெர்ஷன். இப்போ யூடியூப்பில் கரண்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடியது எல்லாமே பீட்டா வெர்ஷன் தான் ஓப்பன் ஆகுது. இப்போ யூடியூப் ஸ்டூடியோவுக்கு எப்படி வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃப்யூச்சர் வீடியோவுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்களும் ஈஸியாக மணியை ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு பலவிதமான மெத்தடில் எப்படியெல்லாம் ஒரு சேனலை ப்ராப்பராக ரன் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக கொண்டு போகிறது அப்படின்றத பலவிதமான கேள்விகளை முன் வச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.